பாருங்கள் நல்லா மொறுமொறுன்னு கரகரன்னு. ஆகா சவுண்டை பாருங்கள். நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஈஸி ஸ்நாக் ரிப்பன் பக்கோடா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் உங்களோட பெரிய சப்போர்ட்டை இந்த சின்ன சேனல் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன், அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கூடவே 1/2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். அதே கப்லேயே எடுத்துக்கோங்க. மாவு கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு அப்படி இல்லைனா வெள்ளை எள்ளு கூட எடுத்துக்கோங்க. காரத்துக்கு 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக சூடான எண்ணெய் கூட 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வரட்டும். இது போல் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஒரே டைமில் அதிகமாக தண்ணி சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும், அப்போ தான் பிழிய கரெக்டாக இருக்கும். ரொம்ப டைட்டாக பண்ணிட்டீங்கன்னா பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லாவே லூஸாக வச்சுக்கோங்க, அப்போ தான் ரொம்ப ஈஸியாக பிழியலாம். அடுத்ததான் இது போல் இருக்கிற அச்சு எடுத்துக்கோங்க. மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து அழகாக நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு முறை எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி இது போல் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக போட வருதாண்டு. நல்லா ஸ்மூத்தாகவே வருது. இப்போ எண்ணெயில் நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது, உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் இப்படி தான் போடணுன்ற அவசியம் இல்லை, இதை எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி போட வருதோ அது போல் போட்டுக்கோங்க. லைட்டாக செட் ஆனதுக்கப்புறமா பொறுமையாக ஸ்பூன் வச்சு கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஈவனாக பொரிஞ்சு வந்துடும். நல்லா பபிள்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துட்டோன்னா அவ்வளோதான், நல்லா மழைக்கு மொறுன்னு சாப்பிட ரிப்பன் பக்கோடா தயாராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் அகைன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.